நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். ஏமாற்றம் இது எல்லா மனிதர்களும் சந்திக்கின்ற ஒரு கசப்பான அனுபவம். முயற்சி செய்தும் பலனில்லை, கடினமாக உழைத்தும் பயனில்லை, படித்தும் வெற்றி கிடைக்கவில்லை, தேடியும் கண்டடையவில்லை. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றத்தை சந்தித்த நபர்களில் நீங்களும் ஒருவரா? உங்கள் ஏமாற்றத்தை மாற்றுகின்ற, உங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு சைமன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கவனிக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மேலான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சில நேரங்களிலே ஒரு ஏமாற்றம் அல்லது வெறுமை நிலை காணப்படும். எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். நாமும் நன்றாகத்தான் முயற்சி செய்வோம், உழைப்போம், வேலை செய்வோம். ஆனாலும் சில நேரங்களிலே இதற்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் ஒரு பெரிய ஏமாற்றம், மனதிலே பெரிய ஒரு வெறுமை, இப்படிப்பட்ட அனுபவம் அநேகருக்கு இருக்கும். பாருங்கள், நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். பாலஸ்தீனா நாட்டு பகுதியிலே மீன் பிடிப்பதற்காக நன்கு மீன் பிடிக்கும் தொழிலை அறிந்த மீன்பிடிக்கும் தொழிலாளி ஒருவர் தன்னுடைய படகோடும் தனது நண்பரோடும் கூட கடலுக்கு போனார். இவர்கள் கடலுக்கு போய் இரவு முழுவதும் வலை வீசி மீன் பிடிப்பதற்கு உழைத்தார்கள். ஆனால் மீன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் மாலையில தங்களுடைய வலைகளை எல்லாம் அலசி கரையில நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மிகவும் பிரபலமாக அறிந்த ஒருவர், அநேகருக்கு மிக நன்கு தெரிந்த ஒருவர், அந்த பகுதியிலேயே புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது வலைகளை அலசி கொண்டிருக்கிற இவர்கள் இருக்கிற இந்த கடற்கரை பகுதிக்கு வந்தார். அவர் வரும்பொழுது ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள், அவரை நெருக்கினார்கள். இந்த மக்கள் வந்ததற்கு காரணம், இவருடைய பேச்சை கேட்க வேண்டும், இவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஏராளமான மக்கள் வந்தார்கள். கடற்கரையிலே இவர் இருக்கிறார். இந்த மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றத்தோடு. மக்கள் எல்லாம் கூடி வந்த பொழுது இந்த 2 படகுகள் இருக்கிறது. அதில் ஒரு படகுல இவர் ஏறி அமர்ந்தார். அந்த படகு யாருக்குரியதென்றால் சீமோன் என்கிற ஒரு நபர், அவர் மீன் பிடிக்கிறவர். 2 படகுகளில் ஒரு படகு அவருக்குரியதாக இருந்தது. இந்த புகழ்பெற்றவர் வந்து இந்த படவில் ஏறி அமர்ந்து இந்த படவை கொஞ்சம் தண்ணீருக்குள்ளே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார், தள்ளினார். இப்பொழுது மக்கள் எல்லாம் கரையில் நிற்கிறார்கள். இவர் இந்த படவில் அமர்ந்து கொண்டு இந்த மக்களுக்கு நல்ல போதனைகள் எல்லாம் எடுத்து சொன்னார். அதையெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மீன் பிடிக்கிற இந்த மனிதனும் அதை கண்டிப்பாக கேட்டிருக்க கூடும். இந்த போதனை முடிந்ததுக்கு பிறகு அவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், உன்னுடைய படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்துல கொண்டு போங்க, மீன் பிடிப்பதற்கு வலைகளை போடுங்கள் என்று இவர் சொல்லுகிறார். அதற்கு அந்த மீன் பிடிக்கும் தொழிலை செய்கிற அவனுடைய பெயர் சீமோன். அவர் என்ன பதில் சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஐயா. போன இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடிப்பதற்காக எவ்வளவோ முயற்சித்தோம், எவ்வளவோ நாங்கள் உழைத்தோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பாருங்கள், இது ஒரு ஏமாற்றம். இந்த மனிதனை பொறுத்த மட்டில மீன் பிடிப்பதற்கு வலை இருக்குது. அந்த மீன் பிடிக்கும் இடத்திற்கு செல்வதற்கும் மீனை கொண்டு வருவதற்கும் படகு இருக்கிறது. துணைக்கு இவனுடைய கூட்டாளிகள் இருக்கிறார்கள். இவருடைய தொழில், கையிலே தொழில் இருக்கிறது. ஆக நல்ல தொழிலுக்கு தேவையான வலை உபகரணம் இருக்கிறது, கடலுக்கு போவதற்கு படகு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாய்
இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வீட்டில் அவர் படுத்துக் கொண்டிருக்கவில்லை. அவர் நன்றாக உழைக்கிறார். ராத்திரி முழுவதும் கண் விழித்து அவர் மீனை பிடிப்பதற்காக வலை வீசிக்கொண்டே உழைக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒன்றும் அகப்படவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில இது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். நல்ல தொழில், கையிலே நல்ல தொழில், பல வகையான வசதிகள், பல வகையான உதவிகள் இதெல்லாம் இருந்தாலும் இதோடு கூட பல வகையான முயற்சி அல்லது கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் நன்றாய் உழைக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் சில கட்டங்களில், சில சூழ்நிலைகளில் அவரிடத்தில் போய் பார்த்தால் அல்லது அவர்களை கேட்டால் அங்கே இருந்து வரக்கூடிய பதில் ஒன்றும் இல்லை, ஏமாற்றம். இதெல்லாம் இருந்தும் எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை. இத்தனை முயற்சி, இத்தனை வசதி, இத்தனை அனுபவம், இதனாலே எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு ஏமாற்றம். வாழ்க்கையில அநேகருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கலாம். இந்த மனிதர், இந்த சீமோன் என்கிற மீன் பிடிக்கிற மனிதர் பிரபலமாய் வந்த அந்த நபரை பார்த்து சொன்னார், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். என்னுடைய முயற்சி, என்னுடைய அனுபவம் எனக்கு தோல்வியை தந்தது, எனக்கு ஒரு ஏமாற்றம். ஆனால் ஐயா, நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆகவே இப்பொழுது என்னுடைய அனுபவத்தின்படி அல்ல, என்னுடைய யோசனையின்படி அல்ல, உங்களுடைய வாக்கு, அந்த வார்த்தையின்படியே நான் வலைகளை போடுகிறேன் என்று ஆழத்தில் கொண்டு போய் வலையை போட்டிருக்கிறார். அங்கே படிக்கிறோம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆச்சரியம்! அந்த வலையே பிடிக்கவில்லை, அந்த வலை கிழிந்து போகும் என்ற நிலை வருவதற்கு அளவிற்கு ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு நன்மை இவர்களுக்கு கிடைத்தது. இரவு முழுவதும் இவர்கள் எவ்வளவோ உழைத்து முயற்சித்து பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் இப்பொழுது ஒருவர் சொன்னார், அந்த வார்த்தையின்படி இவர்கள் செய்தார்கள். ஒரு சில மீன்கள் அல்ல, வலையே கிழிந்து போகும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான மீன்கள். தங்களாலே அந்த மீனை கொண்டு வர இயலவில்லை. கூட்டாளியாய் இருந்த மற்ற படகுகள் அழைக்கிறார்கள், அவர்களும் வர உதவி செய்கிறார்கள். இப்பொழுது 2 படகுகளுமே தண்ணீரிலே மூழ்கி போகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏராளமான மீன்கள் கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது? இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் சிந்திப்பது போல அந்த நபர் யார்? பிரபலமாக அவரது வந்தாரே, ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னாரே, அந்த பிரபலமான நபர் யார்? அனைவருக்கும் அறிமுகமான நபர் யார் என்பதானே? அந்த நபர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றிலிருந்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாலஸ்தீனா பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாகவே பாவம் இல்லாத மனிதனாக வாழ்ந்தார். அவர்தான் இந்த மீன் பிடிக்கிற இந்த படகில் போய் அவர்களோடு பேசி மிகப்பெரிய ஒரு செயலை, மிகப்பெரிய புதுமையை அங்கே நிகழ்த்தினார். இப்பொழுது பாருங்கள், இது நடந்த உடனே அந்த சீமோன் என்கிற அந்த மீன் பிடிக்கிற மனிதர் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, அவரை ஐயா என்று கூப்பிட்டான். இப்பொழுது அவருடைய சொற்படி இவன் செய்த போது ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே இவனுக்கு பெரிய காரியம் நடந்தது. இதற்கு முன் வாழ்க்கையில் இது போன்ற காரியத்தை இவன் அனுபவித்திருக்கவே மாட்டான். இது போன்ற ஒரு நபரை வாழ்க்கையில் சந்தித்திருக்கவே மாட்டான். ஆகவே இப்பொழுது அவரை ஐயா என்று அழைக்கல, இப்ப இவரை ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஒன்றை புரிந்து கொண்டான், ஆண்டவர் அல்லாமல் இந்த செயலை வேற யாராலும் செய்ய முடியாது. அவரை ஆண்டவராய் இருப்பதனால்தான்
அவர் ஒரு வார்த்தை சொல்ல இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அவரை ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவருடைய பாதத்திலே அவன் பணிந்து கொள்கிறான். அவர் ஆண்டவராய் இருப்பதனாலே அவருக்கு வணக்கம் செலுத்த அவருடைய காலடியில் வீழ்ந்து அவரை வணங்குகிறான், அவரை பணிந்து கொள்ளுகிறான். அதற்கப்புறமாக அவன் சொன்ன காரியம், நீர் இங்கேயே இருந்து கொள்ளும், நீர் என்னோடையே இருந்து கொண்டால் இனிமேல் எனக்கு மீன் பிடிப்பதற்கு கவலையே இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. எங்களுடைய வலை நிறைய, எங்களுடைய படகு நிறைய மீன்கள் எளிதாக கிடைத்துவிடும். ஆகவே எங்களோடையே இருந்து எங்கள் மீன்பிடிக்கு தொழிலுக்கு உதவி செய்யும் என்று அவன் சொல்லி இருந்தால் அது நியாயமான ஒரு சிந்தனை தான். ஆனால் அவன் அப்படி சொல்லல. என்ன சொல்லலாம் பாருங்கள், ஆண்டவரே நான் பாவியான மனிதன். பாருங்கள், மீன் பிடிப்பதற்கும் மீன் கிடைத்ததற்கும் இவன் பாவியா இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? காரணம், இவரை ஆண்டவர் என்று புரிந்து கொண்டதனாலே அவன் இப்போது தன் நிலையை உணர்கிறான். ஆண்டவரே நான் ஒரு பாவி. அப்புறம் சொல்லுகிறான், நீர் என்னை விட்டு போக வேண்டும், என்னோடே இருந்து என்ற தொழிலுக்கு உதவி செய்யும் என்று சொல்வதற்கு பதிலாய் இப்போது என்ன சொல்லுகிறான்? நீர் ஆண்டவர், நான் பாவியான மனிதன், ஆகவே என்னோடு கூட நீர் இருக்கக்கூடாது, உம்மோடு நான் இருக்க முடியாது, எனவே என்னை விட்டு நீர் போய்விடும். இந்த மனிதன் ஒரு பிரமிப்பினாலே ஆச்சரியத்தினாலே இந்த வார்த்தைகளை சொன்னால் கூட இதற்குள்ளே ஒரு மாபெரும் சத்தியம் அடங்கி இருக்கிறது. இவரை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட அந்த க்ஷணத்திலேயே தன்னை ஒரு பாவி என்று உணர்ந்து கொண்டான். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இவனுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு வெறுமை ஏமாற்ற நிலையிலிருந்து நிறைவை கட்டளையிட்டாரோ அதுபோல இவர் எப்பொழுதுமே நிரப்புகிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் சொன்ன இந்த சம்பவமானது லூக்கா என்பவர் தம்முடைய நற்செய்தி நூலில் 5ஆம் அதிகாரத்தில் இதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். மற்றொரு பகுதியை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்கிற அந்த புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியாக நாம் படிக்க முடியும். அதாவது, தேவனானவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அப்போ தேவன் வானத்திலிருந்து மழையை தருகிறவர் மனிதனுடைய மனதிலே சந்தோஷத்தை, அந்த இருதயத்தில் சந்தோஷத்தை நிரப்புகிறவர். இந்த சீமோன் என்கிற மீன் பிடிக்கிற மனிதன் இருதயத்துல ஒரு ஏமாற்றம், ஒரு வெறுமையெல்லாம் இருந்தபோது இப்போ அவனுடைய மனதை சந்தோஷத்தாலே நிரப்பின இந்த இயேசு கிறிஸ்து மனுமக்கள் அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தாலே அவர் நிரப்புகிறார். எல்லாருக்கும் மழையை தருகிறார். இதன் வாயிலாக தான் தேவன் என்பதை சாட்சியாக, அதாவது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் தேவன் என்பதை மழையை கொடுத்து, மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, மக்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தாலே நிறைய செய்து தன்னை தேவன் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எவ்வளவுதான் வேலை செய்து, எவ்வளவுதான் உழைத்து, எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்து, எவ்வளவுதான் நமக்கு துணைக்கு ஆட்கள் எல்லாம் பலமெல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லையே, நம்ம வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோல்விதான் இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், உங்களது அனுபவம் அதுவாக இருக்குமானால், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். அந்த மீன் பிடிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை காண செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் காண செய்ய முடியும். அது எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த மனிதன் சொன்னான், நான் பாவி, நீர் ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பாவம் இல்லாத, குற்றம் இல்லாத மனிதன் ஒருவரு கூட இல்லை என்று வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து, எல்லாரும் பாவிகள் தான். பாவத்திலே பிறந்ததினாலும் பாவ செயலை செய்ததினாலும் எல்லாரும் பாவிகள். அப்ப பாவி என்று
முதலாவது, நீங்கள் உங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளணும், இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பாவிதான். இரண்டாவது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவர் ஆண்டவராக இல்லை என்றால் இந்த அற்புத செயலை இங்கே இந்த மனிதன் கண்டிருக்க முடியாது. அவர் ஆண்டவர். இந்த பூமியிலே மனிதனாய் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஏதோ இது தானாக நடந்த ஒரு செயல் அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே அற்புதமாய் பிறப்பதற்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த வேத வார்த்தையின் நிறைவேறுதல், வாழ்ந்த மனிதர்கள் சொன்ன அந்த வேத வார்த்தை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த தீர்க்க தரிசிகள், இறை வாக்கினர் இந்த வேத வார்த்தைகளை உரைத்தார்கள். அது நிறைவேறுதலாகத்தான் ஒரு கன்னியின் வயிற்றிலே பெத்லஹேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவன் மனிதனாய் பிறந்தார், தேவகுமாரனாய் பிறந்தார். இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்தார். அவர் ஆண்டவர். மனுமக்களுடைய பாவம் அவர்களுக்கு தீராத மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கும். பாவத்திற்கு நீதி உள்ள தேவன் தீர்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த பாவத்தினாலே மனிதன் தேவ தண்டனையாகிய நரகத்திற்கு செல்ல வேண்டும். அதிலிருந்து மனிதனை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, இந்த பாவியான மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையும் அவனுடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிலுவையில் அவர் பலியாக கொடுத்தார். இரத்தம் சிந்தி சிலுவையிலே உயிர் விட்டு மரித்தார். அவரை அடக்கமடினார்கள். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்து பரமேறி போயிருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மீண்டும் ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார். இவரை பற்றிய இந்த சத்தியங்களை யாரெல்லாம் மனதார நம்பி தங்களை பாவிகள், நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டுதல் செய்து அவரை ஆண்டவராக யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உயிரோடு இருந்தாலும், ஒருவேளை அவர் வரும்போது மரித்திருந்தாலும், அவர்கள் எல்லாம் தம்மோடு கூட அவர் சேர்த்து கொண்டு ஒரு பரலோக பேரின்ப பெருவாழ்வை தரப்போகிறார். இதை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய உள்ளத்தை அவர் மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறார். எனவே இந்த மீன் பிடிக்கிற சீமோன் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையின் மாற்றத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார், விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களை பொறுத்துதான். இந்த மனிதனை போல நான் ஒரு பாவி, நீர் ஆண்டவர், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று மனதார அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களுக்கும் அவர் சந்தோஷத்தையும் உங்கள் ஏமாற்றத்திலிருந்து விடுதலையும் கொடுப்பதற்கு அவர் உங்கள் மீது அன்பாகவும் அதற்குரிய ஆற்றல் கொண்டவராயும் இருக்கிறார். விதமா ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வேதத்தை தந்திருக்கிறார். அந்த நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மைதான், நம்பினது உண்மைதான் என்பதை அவர் கொடுத்த வேத வாக்கியங்களின் அடிப்படையில் வாழ்வதன் மூலமாய் நிரூபித்து காட்டி இந்த உறுதியை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை
ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசம், எத்தனையோ விடாமுயற்சி, எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏமாற்றத்தோடும் தோல்வியோடும் வாழ்கிற மக்களுக்காய் வேண்டுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவி என்று தன்னை ஒத்துக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ஏமாற்றமும் தோல்வி நிறைந்த வாழ்வை சந்தோஷத்தால் நிரப்புகிறவர் என்பதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு பரலோகத்திலே அவரோடு இருப்போம் என்கிற நம்பிக்கைக்கும் உரியவர்களாய் மாற உம்மை வெளிப்படுத்தும், உம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தும். இதன் மூலமாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மூலமாகவும் இயற்கையின் மூலமாகவும் மனிதர்களின் தேவைகளை சந்தித்தும் வெற்றியை கொடுத்தும் தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று கேட்டோம். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மாற்றி புதிய வாழ்க்கையை கொடுக்கவே தெய்வமான இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். தான் பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவே தெய்வம் என்றும் அவரே என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் நம்பி அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். மரணத்திற்கு பின்பு பரலோக பேரின்பத்தையும் கொடுப்பார். இந்த தெய்வமான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏமாற்றத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ள தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7518137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் ஏமாற்றத்தை மாற்றியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.